டேய் நாளைக்கு தான் கரண்ட் பில்லு கட்டுற லாஸ்ட் நாள், நீ எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து. சரிடா, உனக்கு ஞாபகப்படுத்தணுன்றது ஒரு 1 hour முன்னாடியே கால் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்திடு. டேய் அது எனக்கு ஞாபகம் வருது, நான் ஏன்டா உன்கிட்ட வந்து கேட்க போறேன்? அது நானே ஞாபகம் வச்சுப்பேன்ல. ஏய், உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அப்ப நீயே ஞாபகம் வச்சுக்கடா. டேய் அதை நான் மறந்துடுவேன்றதுனால தான் உன்னை ஞாபகப்படுத்த சொல்றேன். உனக்கு அது ஞாபகப்படுத்தணும்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்துறா, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னடா பேசுற? உனக்கு ஞாபகப்படுத்த முடிஞ்சா அது நானே சொந்தமா ஞாபகம் வச்சிருப்பேன்லடா. சரி, நீ எனக்கு கால் பண்ணாத. அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். எனக்கு மெசேஜ் அனுப்பு, நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். நாளைக்கு நான் உன்னை என்ன ஞாபகப்படுத்த சொன்னேன்? அதையே நான் மறந்துட்டேன்டா. வீட்டுல கரண்ட் இல்லடா. கரண்ட் பில்லு கட்டுறது என்னடா பிரச்சனை? டேய் நாளைக்கு கரண்ட் பில்லு கட்டுறது அவனை ஞாபகப்படுத்த சொன்னேன். அவனை ஞாபகப்படுத்துறதுக்கு அதை நான் ஞாபகப்படுத்தணும்னு ஃபோன் பண்ணி அவனை ஞாபகப்படுத்தினாதான் அவன் சொல்லுவேன்றான். இது எங்க நடக்கிற ரூல்ஸ்ரா? புரியல மச்சான், சிம்பிள்ரா. இவன் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த சொன்னா, நான் என்ன சொன்னேன், நீ எனக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்துற, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான்டா. அமளி, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ என்ன கால் பண்ணி ஞாபகப்படுத்து, நான் அவனு கால் பண்ணி ஞாபகப்படுத்துறேன். அப்பா அவன் ஒன்னு கால் பண்ணி ஞாபகப்படுத்துவான். நீ என்ன லூசாடா? இப்போ உனக்கு வேற கால் பண்ணி நான் ஞாபகப்படுத்தணுமாடா? ஒரு தேர்ட் பர்சனோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவையா? தேவையில்ல, நீ கிளம்பு. சரிடா, நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை வேணாம். காலைல 11 மணி எனக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்திடு. அவ்வளோ ஓகேடா. நீ அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடு, நான் உனக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்திடுறேன்.